நாள் முதல் எந்நாள் முதல் மனம் திரும்பி ஞானசானம் எடுக்கிற அந்நாள் முதல் நகரம் தேவன் வாசம் பண்ணுகிற நகரம் அர்த்தம். எருசலேமை குறிக்குது. தேவன் வாசம் பண்ணுகிற நகரம். ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு யெகோவா ஷம்மா என்று பேர் அப்படின்னு சொன்னே அந்த வசனம் நேற்று பார்த்த வசனம். அப்ப அந்நாள் முதல் நம்ம ஞானசானம் எடுத்த நாள் முதல் நகரம் என்றால் நாம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற நகரம். சிட்டி ஆஃப் த ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சிட்டி, நகரமா இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், யெகோவா ஷம்மான்னு உனக்கு பேரு. ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறம் உன் பேர் என்னது? யெகோவா ஷம்மானா என்னது? தேவன் உன்னோடு உனக்குள்ள உன் மேல இருக்கிறார். ஆமென். உன்னை சுத்து போட்டார்னு அர்த்தம். ஆமென். எபேசியர் 4:6 என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம். ஆமென். உன்னோடு உனக்கு மேல உனக்குள்ள இருக்கிறாருன்னு. ஆமென். அப்ப மேலையும் போக முடியாது, ஆமென், எங்கேயும் போக முடியாது, உன் கூட இருக்கிறாரு. அதனாலதான் தாவீது அழகா சொல்லுவார் 139 சங்கீதத்துல, உன் ஆவிக்கு மறைவா எங்க நான் ஓடுவேன்? ஆமென். வானத்துக்கு ஏறினாலும் அங்க இடிக்குது டங்குன்னு. ஸ்தோத்திரம். ஆமென். பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் வந்து நல்லா தூங்க பான்றாரு. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கேயும் உனக்கு மறைஞ்சனால போக முடியாது. அதனால நான் தெளிவா சொல்வேன், ஒழுங்கா மனம் திரும்பி ஞானசானம் எடுத்த ஒவ்வொருவரும் நல்லா அவராண்ட மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம். ஆமென். நல்லா அவராண்ட மாட்டிக்கினீங்க. அவரை விட்டு போகவே முடியாது உங்களால, விடவே மாட்டிருவீங்களா. அதனால தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3:12, அவர் என்னை பிடித்திருக்கிறார். பூச்சிட்டாருன்னா முடிஞ்சது உங்க கதை. என்ன பிடிச்சாரு? ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். 33 வருஷம் ஆகுது. ஆமென். வேற எங்கேயும் போறதுக்கு என்ன விடுறதே அவரு இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பிடித்திருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். இதை சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்குள் இருக்கிற தேவனை, உன்னை நடத்தும்படி விரும்புகிற தேவனை, உன்னை தேற்றும்படி விரும்புகிற தேவனை சபையாகிய அவருடைய பிள்ளைகளே நீங்கள் அறிந்து கொண்டது உண்டா? அவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொண்டது உண்டா? அவருடைய சத்தத்தை கேட்டது உண்டா? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். உங்க வீட்டில் யார் யார் கூட இருக்கிறதுனா தெரியலங்கண்ணா. எப்படி இருக்கும்? ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். உங்க வீட்டில் யார் யாருங்க கூட இருக்கிறதுனா தெரியலங்கண்ணா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க மனைவி கூட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, உங்க வீட்டுக்கார் கூட இருக்கிறாராங்க அப்படின்னு கேட்டா தெரியாதுங்க. ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம்னு விசுவாசிக்கிறேன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாருங்க.